Hello all, welcome back to the channel. So என் மூஞ்சியை பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்குல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த எக்ஸைட்மெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு ஸ்னோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை? சவுத் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குல்ல. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து பார்க்கணுன்ற ஆசை இந்த ட்ரிப்பில் வந்து சூப்பராக நிறைவேற்றியாச்சு. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், மைன்யூட் டீட்டெயில்ஸ், எங்கெல்லாம் சொதப்பினோம், எங்கெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணினோம், எங்கே வந்து மணி வேஸ்ட் பண்ணினோம், அந்த மாதிரி வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ எல்லாமே த்ரூ அவுட் த வீடியோ நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு போட போகிறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒருத்தர் வந்து போனதுக்கப்புறம் பார்த்த அனுபவங்கள் வேறு, அனுபவித்ததுக்கப்புறம் சொல்கிறது ஒன்று வேறு இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் பண்ணுறேன் வீடியோஸில். கம்ப்ளீட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ, ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். இன்னொரு ½ அன் ஹவரில் ஃப்ளைட் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ₹1 லான்ச்சில் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் லான்ச்சுன்னு வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து போயிருந்தோம். எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி கேட் 15, 16 அதுக்கிட்ட வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த சைடில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு கார்னரில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் யாரையாவது வந்து கேட்டிங்கனாலே அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து டொமஸ்டிக் லான்ச் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேன், விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இருக்கிற எல்லாருக்கும்லாம் வந்து என்ட்ரி ஃப்ரீ கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய விசா இல்லை மாஸ்டர் கார்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்வைப் பண்ணி செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த கார்டு வந்து எலிஜிபிளா, ஃப்ரீ லான்ச் ஆக்சஸ்க்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணுறாங்க. எலிஜிபிளாக இருந்தால் யூ ஆர் அலவுட் டு ஈட் ஃப்ரீ ஃபுட் இந்த ஏர்போர்ட். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நாட் அலவுட்னு சொல்லிடுறாங்க. ஸோ டோட்டலாகவே க்ளூலெஸ்ஸாக இருந்தது. ஃபைனலி அவங்க ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு அலவுட்னா நீங்கள் போய் யூஸ் பண்ணலாம். சில கார்ட்லலாம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஃபார் அ ஃப்ளைட் ட்ரிப்பு இல்லைனா ஒன்ஸ் இன் 6 months அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து எல்லா இடத்துலையும் லான்ச்சில் வந்து நீங்கள் சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும், சென்னையில் சாப்பிட்றீங்களா இல்லை பெங்களூரில் சாப்பிட்றீங்களான்னு. ஸோ ஒன் டைம் ஸ்வைப் மாதிரி ஆகிடும். 5 years அண்ட் பிலோ பேபிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட வந்து கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அண்ட் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா வந்து இன்கேஸ் உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ட் அவுட் பண்ணிடாதீங்க. அந்த ஒருத்தராவது சாப்பிட்டுட்டு குழந்தைங்க இல்லைனா வந்து வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது டப்பா இருந்ததுன்னா வந்து சாண்ட்விச்சஸ், பிளெயின் சாண்ட்விச்சஸ் இருந்துச்சு, ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இட்லிஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து லைட்டாக உங்களோட டப்பாவில் பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்வீஸை. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக்கும் கொடுங்க. ஓகே, இப்போ ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஷிம்லா, குலு, மணாலி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து கேம்ப் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா சென்னையிலேருந்து சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து நீங்கள் கேப் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். சண்டிகர் தான் வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட்டு. பேபிஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து சண்டிகரே வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. இண்டிகோவில் வந்து மார்னிங் ஒரு 9 கிளம்பி 12 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகுது சண்டிகர். அது வந்து நான் ஸ்டாப் டைரக்ட் ஃப்ளைட். நாங்கள் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் ஃப்ளைட்ஸோட எடுத்தோம். அதாவது சென்னை டு சண்டிகர் தான். பட் அது வந்து ட்ராப் இன் பெங்களூர். அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து திருப்பி இன்னொரு ஃப்ளைட் வந்து ஏறணும். ஈவினிங் 6:30க்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டு 7:45க்குலாம் வந்து பெங்களூர் போயிடும். அண்ட் அகைன் 9 o'clock கிளம்பி 12 o'clock வந்து சண்டிகரில் ரீச் ஆனோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரிப்புக்கான ஃப்ளைட் காஸ்ட் பர் பர்சன் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு சண்டிகர் வந்து ஒரு 8,000 ஆச்சுன்னா சண்டிகர் டு சென்னை வந்து 8,000 ஆகும். ஸோ பர் பர்சனுக்கு வந்து 16,000 ஆகும். இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 போகிறீங்க, அதாவது மதர், ஃபாதர் அண்ட் ஒன் பேபி இருக்குது அப்படின்னா 45,000 வந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்காகவே எடுத்து வைக்கணும். ஹாய், ஸோ ஃபைனலி வந்து சண்டிகரில் வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. ஹோட்டல் இப்போ நைட் டைம் வந்து 1 o'clock ஆக போகுது. ரொம்ப ரொம்ப டயர்ட். ஸோ ரொம்ப காம்பேக்டான ஒரு நைஸான ஒரு ரூம் தான் இது. ஸோ சண்டிகர் ரூம் டூர் வந்து ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரூம் டூருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பிரேக் டவுன்ஸ் எவ்வளோ ஆச்சு, ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்றதையும் செப்பரேட்டாக எண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து அந்த வீடியோவும் போடுறேன்.
இது வந்து நாங்கள் இருந்த ரூம். ஸோ ஆக்சுவலி 2 ஃபேமிலியாக நாங்கள் வந்து போயிருந்தோம், நாங்கள் அண்ட் மை சிஸ்டரோட ஃபேமிலி. ஸோ இது வந்து எங்களுடைய ரூம். ஸோ ஓவராலாக வந்து நீட்டாக இருக்கும்போதே வந்து இது ஓவராலாக ஒரு ஸ்னிப்பட் மாதிரி எடுத்துட்டேன். அண்ட் ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ஒரு டிவைடர் வச்சு ஒரு 2 சீட்டிங் அண்ட் ஒரு பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய பேர் வந்து ஹோட்டல் மிஸ்ட். நம்பர் கூட அங்கேயே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி bookings.com அந்த மாதிரி நிறையா வரும்ல, அதில் வந்து இதோடைய பிக்சர்ஸ் பார்த்து தான் நான் வந்து சூஸ் பண்ணினேன். மெயினாக வந்து இதோடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஏர்போர்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 to 25 minutes வந்து ஆயிடுச்சு வந்து அங்கேருந்து வரதுக்கு. அண்ட் மிட் நைட்டுன்றதுனால ஒரு 20 minutesலேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரம் ஏர்போர்ட் டு திஸ் பிளேஸ். ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் புக் பண்ணணும். பிகாஸ் சிட்டியில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து நான் ஓவராலாக அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அப்பீலிங்காலாம் இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான், கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. 1 day ஸ்டேக்கு வந்து ஆல் ஓகே. இங்கே ஒரு சைட் டேபிள் வந்து இங்கெல்லாம் ஆக்சுவலி நிறையா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்காக. அண்ட் தென் 2 சீட்டிங். கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது ரூம், பிகாஸ் எல்லோரும் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு காட்டுறேன். ஒரு மைக்ரோவேவ் ஓவன். ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் 2 ரூம் எடுத்தோம். ஒரு ரூம் வந்து கம்ப்ளீட்லி குட் அண்ட் நீட். அண்ட் இன்னொரு ரூம், அதாவது எங்கள் ரூம் எப்படி இருந்தது அப்படின்னா, வாஷ் பேசின்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண வெரி ஓல்டு வாஷ் பேசின். அண்ட் பாத்ரூமே கொஞ்சம் ஓரத்துலலாம் வந்து டர்ட்டியாக அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே வச்சுருந்த கெட்டில் எல்லாமே வந்து வேலை செஞ்சிச்சு. ஆனால் எங்கள் ரூமில் இருந்த டிவி ரிமோட்ஸ்லேருந்து எதுவுமே வந்து வேலை செய்யலை. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 1 night ஸ்டே இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இருந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகவோ, இல்லைனா 1 night வந்து நான் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரூம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லையா? எஸ். 1 day ஸ்டே 2 day ஸ்டேக்கெலாம் கஷ்டமா? 1 night recommended. So I will give like 3.75 for 5 rating. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் காஸ்ட் ஆஃப் திஸ் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வித் டேக்ஸு ஒரு ரூம்க்கு வந்து 2000 rupees ஆச்சு. ஸோ டோட்டலாக நாங்கள் 2 rooms 4000 rupees பே பண்ணோம், ஜஸ்ட் ஃபார் அ மேட்டர் ஆஃப் லைக் நைட் 1 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு. பட் வி நீடட் இட். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் அவைலபிள் லோவஸ்ட் ப்ரைஸ் வித் டீசென்ட் குவாலிட்டி வந்து எனக்கு கிடச்சிச்சு. நைட்டு வந்து லிட்ரலி ஏர்போர்ட்லேருந்து கேப் ஏறுறதுக்கும் கேப்லேருந்து ஹோட்டல் ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளேயுமே ஷிவர் ஆயிடுச்சு வித் நார்மல் க்ளோத்திங். வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா ஜர்க்கின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஹேண்டியாக வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து சன்னியாக தான் இருந்தது, கொஞ்சம் சில் ப்ரீஸோட சன்னியாக இருந்தது. ஸோ இப்போ ஒரு வேளை டைரக்ட் ஃப்ளைட் எடுத்து மார்னிங் 9 o'clock கிளம்பி நீங்கள் ஒரு 12 o'clock சண்டிகர் வந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து கேப் பிடிச்சி நீங்கள் ஷிம்லாக்கு ரீச் ஆனீங்கன்னா த என்டையர் டே வந்து நீங்கள் ட்ராவலிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸோட இல்லை எல்டர்ஸோட அப்படி வந்து கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும் அந்த ஜர்னி. ஸோ நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சண்டிகரில் ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் தென் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து நாங்கள் ஷிம்லாக்கு வந்து கிளம்பிட்டோம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நாங்கள் சண்டிகர்லேருந்து கிளம்பும் போதே ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆயிடுச்சு, விச் இஸ் வெரி வெரி பேட். 9 o'clock கிளம்பினா பெட்டர். ஆக்சுவலி எங்கள் கேப் வந்து லேட்டாக வந்துட்டாங்க. நாங்கள் புக் பண்ண அந்த டூரிஸ்டோட கேப் வந்து லேட்டாக வந்துச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் டைமில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது நீங்கள் நிறையா பிளேசஸ் பார்க்க முடியும், எதுவும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நாங்கள் 11 o'clock கிளம்பினோன்னே சண்டிகரோட சிட்டியை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி அவுட்டர் போனோன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தட் யூ கேன் விசிட் விச் இஸ் த பிஞ்சூர் கார்டன். ஸோ பிஞ்சூர் கார்டன்றது வந்து ஒரு கார்டன் ஏரியா தான். அண்ட் வந்து அந்த டைமில் முகல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரெஸ்ட்காக வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து நாங்கள் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேலேயே வந்து இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலி அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அது ஒரு கார்டன் செட்டப் தான், கொஞ்சம் ஃபவுண்டைன்ஸ் இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய மெயின் கன்சர்ன் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா அங்கே வந்து ட்ரீஸ் அண்ட் கரெக்டான லொக்கேஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக எடுக்கலாம். அதை தாண்டி அவுட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக கேமல் ரைடு வந்து ஒன்று போனோம். நானும் என் கிட்ஸும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து 30 rupees வாங்குறாங்க. உள்ளே வந்து ஒரு ப்ளசண்ட்டான வாக் அண்ட் ஃபியூ ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வந்து லொக்கேஷன் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு பேட் திங் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால வி தாட் ஓகே ஏதாவது ஒன்று சும்மா மன்ச் பண்ணலாம். நாங்கள் போய் நாங்கள் வந்து அங்கே உள்ளே இருக்கிற ஃபுட்
ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட்டோம். ஃபுட்டு அண்ட் ஆல் த திங்ஸ் ஆர் குட். பட் ஆக்சுவலி வந்து மட்கா சாய் அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் த காஸ்ட் இஸ் டூ ஹை. ஸோ காஸ்ட் தெரியாமல் நம்ம வாங்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 600 rupeesக்கு நாங்கள் வந்து வெட்டி செலவு பண்ணிட்டோம் வாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நோட் பண்ணுங்க ஜி, இதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. எங்கெல்லாம் வந்து சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஜர்னிக்கு அப்புறமா ஒரு 1:30 2 o'clock மாதிரி நாங்கள் வந்து ஹால்ட் பண்ணோம் லஞ்சுக்காக. அண்ட் தென் லஞ்ச் அங்கே வந்து ஃபுல்லாகவே ரோட்டீஸ் அதெல்லாம் தான் கிடைக்கும். ஸோ லஞ்ச் சம் தாபாவில் வந்து முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் டு ஷிம்லா. ஸோ ஷிம்லா வந்து சண்டிகர் டு ஷிம்லா வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து 4 hours ஆகும். அண்ட் எல்லாமே வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரோ ரோட்ஸ். அண்ட் வந்து நீங்கள் மலை மேலே ஏற போகிறீங்க. ஸோ அதனால வந்து லைட்டாக வந்து வயிற்ற வச்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ரெக்கமெண்டட். கேப் டிரைவர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க. 40-50 kilometers தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து ஷிம்லா இஸ் வந்து ஃபுல் ஆஃப் வேலிஸ். கீழே பார்த்தீங்கன்னா அகல பாதாளம் தான் இருக்கும். அந்த ஓரத்தில் 2 ரோடை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் பொறுமையாக போகணும். 3.5 hours ஜேர்னியே வந்து ஓகே போதும்ப்பா, அதுவே ஒரு 6 hours ஜேர்னி மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 5 o'clock நாங்கள் வந்து ஷிம்லா ஹோட்டல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹலோ ஹாய். ஸோ வந்து ஷிம்லா ஃபைனலி ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clock எக்ஸாக்டாக ரீச் ஆயிருக்கோம். கார்த்தால கிளம்பும்போது டைம் வந்து 11 o'clock. வெல் ஓகே, ரூம் டூர் இப்போ வந்து குயிக்காக காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஹோட்டலோட டிஸ்கிரிப்ஷன், ஹோட்டலோட பேர் வந்து கம்மிங் vlogல வந்து நெக்ஸ்ட்டு ஷிம்லாவோட டெம்பரேச்சர் எப்படி, ஷிம்லாவோட ரூம் டூர், சூப்பரான ரூம் டூர் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு த சேனல். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃபார் நவ்.